மஞ்ச மாதா எங்க மஞ்ச மாதா மாளிகை புறத்தவளே மஞ்ச மாதா மஞ்ச மாதா எங்க மஞ்ச மாதா மாளிகை புறத்தவளே மஞ்ச மாதா மஞ்ச மாதா எங்க மஞ்ச மாதா மாளிகை புறத்தவளே மஞ்ச மாதா மஞ்ச மாதா எங்க மஞ்ச மாதா மாளிகை புறத்தவளே கரம்சன் என்று அரக்கன் தேவர்களால் கொல்லப்பட்ட உடனே அவருடைய தங்கையான மகிழ்ச்சி என்பவள் ஆத்திரம் கொண்டு கடுமையான தவம் இருந்து எப்படி வரம் கேட்கிறார் என்றால் எப்படி கேட்கிறார்கள்? தனக்கு யாராலும் சாவு வரக்கூடாது, அப்படியே சாவு வர வேண்டும் என்றால் 2 ஆணுக்கு பிறந்த குழந்தையாலும் அப்படி ஒரு குழந்தை பிறந்து விட்டால் 12 ஆண்டு காலம் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து பிரம்மச்சரிய விரதம் பூண்டு அப்படிப்பட்ட பாலகனால் கொல்லப்பட வேண்டும் என்று வரத்தை வாங்கி கொண்டு மகிழ்ச்சி என்ற மோகினியாய் மஞ்சமாதா, மகிழ்ச்சி என்ற மோகினியாய் மஞ்சமாதா, அவர் மாடு உருவம் எடுத்து நின்றாள் மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்கள் மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்கள் மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. மகிழ்ச்சி என்ற ரூபத்திலே எல்லாம் தன் கையில் தான் இருக்கிறது என்று ஆணவத்துடனே அங்கே இருக்கின்றாள். எம்பெருமான் பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்தில் பம்பா நதிக்கரையிலே அவதரித்து 12 ஆண்டு காலம் பூலோகத்திலே பந்தள நாட்டினிலே ராஜசேகர பாண்டியனால் வளர்க்கப்பட்டு தாய்க்கு தலைவலி என்று புலிப்பால் வேண்டும் என்று அங்கே கானகம் செல்கின்றான். அங்கே ஐயனிடத்தில் போர் புரிந்தால் மஞ்சமாதா, ஐயனிடத்தில் போர் மஞ்சமாதா, அவள் அடுத்த உருவம் எடுத்து நின்றாள் மஞ்சமாதா, மஞ்சமாதா என்ற மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்கள் மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. ஐயனிடத்திலே அழுதா நதிக்கரையிலே கடுமையான போர் புரிந்து அந்த போரிலே மகிழ்ச்சி என்பவள் மாண்டு கீழே விழுகின்றாள். அவளுடைய சடலம் அழுதா நதிக்கரையிலே விழுந்து அழுதா நதியை அடைத்துக் கொண்டது. உடனே எம்பெருமானிடம் எல்லோரும் வந்து இவ்வளவு பெரிய உருவம் அடைத்துக் கொண்டது என்று எல்லோரும் வந்து கேட்கும் பொழுது என்னுடைய பகவான் தன்னுடைய காலால் இந்த சடலத்தை தட்டிவிட்டார். ஐயன் பாதப்பட்ட உடனே மஞ்சமாதா, ஐயன் பாதப்பட்ட உடனே மஞ்சமாதா, அவள் லீலாவதியாகின்றாள் மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சள் மாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சள் மாதா, மஞ்சள் மாதா எங்கள் மஞ்சள் மாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சள் மாதா. ஐயனுடைய திருப்பாதம் அந்த சடலத்தில் பட்டவுடனே அழகாக பெண்ணான நீலாவதி தேவியாக அங்கே நிற்கின்றாள். உடனே பகவானே, நான் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தேன், எனக்கு சாப விமர்சனம் கிடைத்து நீலாவதி தேவியாக நிற்கின்றேன். பகவானே, என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயனிடத்தில் தஞ்சம் அடைந்தால் மஞ்சமாதா, ஐயனிடத்தில் தஞ்சம் அடைந்தால் மஞ்சமாதா, அதற்கு அவரும் இசையவில்லை மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்கள் மஞ்சள் மாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சள் மாதா, மஞ்சள் மாதா எங்கள் மஞ்சள் மாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சள் மாதா. பகவானே, அந்த அடர்ந்த காட்டிலே என்னை தனியாக விட்டு கொண்டு போகின்றே, நீரேதான் எனக்கு தஞ்சம் என்று தன்னை அடக்கலம் தந்து தர வேண்டும் என்று திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றாள். அதற்கு பகவான், மகிழ்ச்சியான உன்னை சம்சாரம் செய்யத்தான் நான் அவதரித்தேன், பிரம்மச்சரிய விரதம் பூண்டு நான் சபரிமலையிலே குடிகொள்ள போகிறேன், ஆகவே நீ இடது பக்கம் நீலாவதி தேவியாக இல்லை மஞ்சமாதா தேவியாக அமர்ந்து கொள்வாய் என்று ஆணையிட்டார். பகவானே, நான் இதை எப்படி நம்புவது என்று தங்களுடைய வர முடியாத நீர் எப்போது என்னை திருமணம் செய்து கொள்ள போகிறாய் என்று கட்டாயப்படுத்துகிறார். அதற்கு பகவான், மஞ்சமாதா தேவியாக அமர்ந்து கொள்வாய் என்று ஒரு சாமி புதிதாக மாலையிட்டு வரவில்லையோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சாமி வரலை மஞ்சமாதா
வருவதாக தாங்கள் கூறினீர்களே, எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று கேட்க, எரிமேலியிலே புதிதாக வருபவரிடம் ஒரு குச்சி கொடுப்பார்கள். அதை சரங்குத்தி என்ற இடத்தில் யார் குத்துகிறார்களோ அவர்கள் தான் கன்னிச்சாமி. அதை நீ பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்படி யாரும் வரவில்லை என்றால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று ஐயனமே உரைத்த மொழி மஞ்சமாதா, ஐயனமே உரைத்த மொழி மஞ்சமா, அவரி மலை மீது கக்குதம்மா மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. பகவானே, அது சரி, எப்பொழுதும் இங்கு இருந்து பார்த்து கொண்டே இருக்க முடியுமா? புதிதாக ஒருவர்கள் யார் என்று பார்ப்பது என்று மன்றாடி கேட்கின்றாள். மகர சங்கராந்தி என்று மஞ்சமாதா, மகர சங்கராந்தி என்று மஞ்சமாதா, சரங்குத்திய பக்க வருவா மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை புறத்தவளே மஞ்சமாதா. சரி பகவானே, நான் தங்களுடனே அமர்ந்து கொள்கிறேன். மஞ்சமாதா தேவியாக கன்னிச்சாமி வரவிடாமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று. அதாவது புதிதாக மாலை போட்டவர்கள் எல்லோரும் ஒரே உறக்கமாக உறங்குவார்கள், அல்லது கோபம் முன்னாடி வந்து நிற்கும். சிலவங்க மாலை இப்ப கலட்டலாமா இல்ல பிறகு கலட்டலாமா என்று மஞ்சமாதா சோதனை கொடுப்பாள். சரி பகவானே, இதனை என்று பார்ப்பது மகர சங்கராதி அன்று யானை மேல் பார்க்க வருவாள். அங்கு ஒரு குச்சி இருந்தாலே திருமணம் நடக்காது. ஆனால் அங்கு லாரிக்கு மேல் அல்லலாம். அவ்வளவு கன்னிச்சாமி வந்து கொண்டிருக்கிறார்கள். தெங்கிருந்த எண்ணமெல்லாம் மஞ்சமாதா, தெங்கிருந்த எண்ணமெல்லாம் மஞ்சமாதா, இதற்கு தேங்காய் போல ஆனதென்ன மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை பொறுத்தவளே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை பொறுத்தவளே மஞ்சமாதா. ஆகவே புதிதாக மாலை போட்டவர்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்காமல் அவர்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றிக்கொண்டு எல்லோரையும் நல்லபடியாக ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்று. காதோல கருகுமணி மஞ்சமாதா, காதோல கருகுமணி மஞ்சமாதா, உனக்கு காணிக்கையை கொண்டு வருவோம் மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை கொடுத்தவளே மஞ்சமாதா, மஞ்சமாதா எங்க மஞ்சமாதா, மாளிகை கொடுத்தவளே மஞ்சமாதா. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு காலமெல்லாம் கன்னியாக இருந்து ஒரு பக்தர்களுக்கு அண்ணாச்சி புரிந்து கன்னிச்சாமிகளுக்கு எவ்வித சோதனை கொடுக்காமல் காலமெல்லாம் கன்னியாகவே மஞ்சமாதா தேவியாக நம்ம இருந்து ஆசீர்வதிப்பார். சுவாமியே.